சலாமுன் அலைக்கும். எங்களுக்கு அறிவையும் பாதுகாப்பையும் தருகின்ற இறைவனுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த காணொலியை ஆரம்பிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் ஹிஜ்ரத் செய்ய சொல்லும் குரானும் அதனை பற்றி எச்சரிக்கை செய்யும் இம்ரான் ஹுசைனும். இந்த காணொலி சிறிய காணொலிதான், மிக முக்கியமானது என்பதால் இதனை உங்களுடைய நன்மைக்காக பதிவேற்றம் செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் விரைவில் விளக்கமான பெரிய காணொலியை பதிவேற்றம் செய்வோம். இந்த காணொலி எதனை பற்றியது என்றால், இஸ்லாமிய அறிஞர் இம்ரான் ஹுசைன் இக்காலகட்டத்தில் ஹிஜ்ரத் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று என்று கூறியிருக்கிறார். தொடர்ச்சியாக அவர் பல எச்சரிக்கை செய்திகளை கூறி வருகிறார். அதில் இந்த செய்தி மிகவும் முக்கியமானது. நாங்கள் பலமுறை ஹிஜ்ரத் செல்லுங்கள் என்று எச்சரித்தும் பல இஸ்லாமிய அடிப்படைவாதிகளும் பல இஸ்லாமிய பிற்போக்குவாதிகளும் வீடுதான் குகை, நகரத்தை விட்டு நகர முடியாது, வேலையை விட்டு செல்ல முடியாது, சுகபோகமான வாழ்க்கையை விட்டு கொடுக்க முடியாது என்று பல காரணங்களை கூறினார்கள். நாங்கள் சிப்பை பற்றி பேசுகிறோம், மக்களை பயம்புறுத்துகிறோம் என்று கூறினார்கள். இப்பொழுது வரவிருக்கும் தஜ்ஜாலுடைய திட்டங்கள் அந்த சிப்பை விட மிக பெரியதும் மிகவும் ஆபத்தானதும் கூட. பொதுமக்கள் சிந்திக்கும் திறனை இழந்து விடுவார்கள். இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் ஏற்கனவே சிந்திக்கும் திறனை இழந்து விட்டார்கள். விழிப்புணர்வு ஊட்டுபவர்களை பார்த்து காபரா ஆகிறார்கள். இதனை பற்றி ஏற்கனவே இம்ரான் ஹுசைன் எச்சரித்திருக்கிறார். பலருக்கு இன்டெலெக்சுவல் பாராலிசிஸ் வந்துவிடும் என்று கூறியிருக்கிறார். இன்டெலெக்சுவல் பாராலிசிஸ் என்றால் என்ன அர்த்தம்? புதிய அறிவை கிரகிக்கும் ஆற்றலை இழப்பது. அதன் சம்பந்தமான இம்ரான் ஹுசைன் பேசிய இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். Dajjal is going to mount a massive destructive attack on mankind's capacity to think. That is my warning. That there is an intellectual paralysis that is going to come upon mankind. There are some of you who would say to me, Sheikh, it has already come. Most people today have been reduced to sheep and cattle. But if this is already bad, today's video is to warn you that what is coming tomorrow, when I am no longer in this world, will be much worse than this. That mankind is moving in the direction of intellectual paralysis, with people losing the capacity to think for themselves, so others will think for them. இது மட்டுமல்ல, பல விஷயங்களை இவர் கூறியிருக்கிறார். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக விளக்காமல் இம்ரான் ஹுசைன் அவர்கள் எளிமையாக கூறியிருக்கிறார். நகரம் அழிந்துவிடும், சாப்பிட உணவு கிடைக்காது, குடிக்க தண்ணீர் கிடைக்காது, மின்சாரம் கிடைக்காது, உணவுக்காக மிகப்பெரிய போராட்டம் நடக்கும், கலவரங்கள் நடக்கும், நகரம் அழிந்துவிடும், சுத்தமான தண்ணீர் கிடைக்கும் மலைகளுக்கு சென்று விடுங்கள் என்று எச்சரித்திருக்கிறார். மேலும் பல விஷயங்களை மிகவும் நுணுக்கமாக பட்டும் படாமல் பொதுப்படையாக கூறியிருக்கிறார். அவர் கூறுவதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மறைக்கப்பட்ட உலக செய்திகள் தெரிந்திருக்க வேண்டும். அரசனசன் 2.1 சேனலில் நாங்கள் இம்ரான் ஹுசைன் பேசிய ஒரு ஆங்கில காணொலியை பதிவேற்றம் செய்த போது தமிழில் மொழியாக்கம் செய்யுங்கள், எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை என்று கூறியதால் இந்த வீடியோ கிளிப்பை முழுவதுமாக தமிழில் மொழியாக்கம் செய்திருக்கிறோம். கவனத்துடன் இறுதி வரை பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான காணொலியாகும். The subject of Hijrah is one which is critically important wherever believers are facing persecution and do not have the strength and the power to be able to protect themselves. It was because in Mecca there were those people who were slaves and semi-slaves and could not be protected by the tribe because of tribal law. And they were being persecuted and being killed. That our Prophet, Allah's blessing be upon him, set the example of Hijrah. And he asked them to migrate to a Christian country, Abyssinia. And they went to Abyssinia, and Ja'far, the son of Abu Talib, radiyallahu ta'ala anhuma, who is not a slave, not a semi-slave, but he probably was sent there to be a leader of their group. And the negus of Abyssinia provided them with security. Similarly, when Nabi Muhammad alayhi salatu wasalam, his uncle Abu Talib died,
And the new head of the tribe of Banu Hashim was Abu Lahab, who was his uncle, but who was very hostile to him. And the tribe would no longer give him protection, and his life was in danger. Then he and the entire community of Muslims, they made hijrah to the city of Yathrib in the north, which is now renamed as Medina. Nabi Ibrahim alayhi salam, when he destroyed the temple, the idols in the temple, and they built a fire for him and they threw him in the fire. But Allah saved him. He could not continue to live amongst them. And then he made hijrah with his nephew Lut alayhi salam to a land which Allah has blessed for all of mankind, the Holy Land. So we see the example of hijrah. If you are also living in a place where your fate is being threatened, that security, not your physical security, but the security of your fate and that of your family and your children, then as well hijrah becomes incumbent. And modern Western civilization is not only a godless civilization, it is not only a decadent civilization, but it is a civilization with magnificent powers of deception. Oh yes, unsurpassed powers of deception. And it is not content to live a godless and decadent way of life, but it is hell-bent on transforming the rest of mankind to be carbon copies of themselves. So if you are living in the West, you are Moroccan, but you left Morocco because of the British pound, and you went to live in Britain. Or you left Morocco because of the euro, and you went to live in France and in Belgium. You're going to lose your children. You're going to lose your grandchildren. When they come back to visit Morocco, they say, I can't live here. I can't live here. I want to go back home, because France is heaven and Morocco is hell. This is the transformation that takes place. When nuclear war takes place, you can close your eyes and expect that electricity supply and therefore supply of energy would be disrupted. You can close your eyes and expect that the supply of water will be disrupted. And finally, for cities where cities cannot feed themselves, food has to come to the city from outside, the fresh food, not the preserved food. And the supply of food would be disrupted. You don't need a PhD to understand something so simple. And so you're going to have riots in the big cities because people will be starving to death. People will have no water to drink. People living in high-rise buildings and they can't climb up. People who are imprisoned with toilets in their houses and have no way for disposal of human waste. And they don't know how to live with the smell. Yes. So if they choose, because they are more learned than the messenger of Allah, and they want to continue to live in the cities of the modern age, then leave them where they are. So the manner in which you prepare for nuclear war is, first of all, to withdraw from the cities, at least have a backup residence, a place you can go to in the remote countryside with its own independent supply of water. I went to Skardu and then I drove out into Shigar. And in Shigar,
they drink mountain water. Yes, the snow melts and they get the water from the mountains. And they all look so healthy in sugar, healthy people. And they're able to have their own independent supply of water. And the electricity comes and goes, the internet comes and goes. It's such a nice place to live when you're so remote. And they're able to survive without electricity. They heat their homes with a stove called Bukhara, and they use wood for heating. And so, if you move out of the cities and you seek refuge in the remote countryside, mountainsides where 5G and 6G can't reach you, mountainsides and places where rain falls, and you take some sheep and goats, you will have food, you will have milk, you will have meat, you will have water. இந்த வீடியோ கிளிப்பை பார்த்திருப்பீர்கள். இஸ்லாமிய அறிஞர் இம்ரான் ஹுசைன் கூறியது உங்களுக்கு புரிந்திருக்கும். இம்ரான் ஹுசைன் அவர்கள் மட்டுமல்ல, எலன் மஸ்க் இதையும் இதற்கும் மேலேயும் கூறியிருக்கிறான். முதலாவதாக எலன் மஸ்க் என்ன கூறியிருக்கிறான் என்றால், விவசாயம் செய்ய தெரிந்தவர்கள் மட்டுமே எதிர்காலத்தில் உயிர் பிழைப்பார்கள் என்று கூறியிருக்கிறான். அது மட்டுமல்லாமல் இன்சைடர் ட்ரேடிங், ஸ்டாக், அக்வயரிங் வெல்த் போன்ற வார்த்தைகள் பட்டும் படாமல் பேசியிருப்பார்கள். இதற்கு மேல் கூறினால் அவனை கொலை செய்து விடுவார்கள் என்று வெளிப்படையாக கூறியிருக்கிறான். அதன் சம்பந்தமான இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். It's more than just insider trading. Like the insider trading stuff, like the stock portfolio stuff is quite trackable, but it's a lot more than insider trading. The way they're acquiring wealth. Correct. And what other methods? I mean, this is really going to get me assassinated. இந்த வீடியோ கிளிப்பை பார்த்திருப்பீர்கள். உங்களுக்கு பல கேள்விகள் எழுந்திருக்கும். எலன் மஸ்க் எதனை மூடி மறைக்கிறான்? எலன் மஸ்கை கொலை செய்யும் அளவுக்கு என்ன ரகசியங்கள் இருக்கிறது? அப்படி என்ன நடக்கப் போகிறது போன்ற கேள்விகள் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த ஆங்கில வார்த்தைகளுக்கான டீகோடிங் சிலவற்றில் ஒன்றை மட்டும் கூறுகிறோம். பலருக்கு தங்களுடைய உயிரை விட சொத்துக்கள் மீது ஆசை அதிகம். அந்த சொத்தை எப்படி காப்பாற்றுவது, மீட்டெடுப்பது, என்னென்ன செய்ய வேண்டும் இழக்காமல் இருப்பதற்கு போன்றவற்றை உதாரணத்திற்கு கூறலாம். இஸ்லாமிய அறிஞர் இம்ரான் ஹுசைன் கூறியதையும், அமெரிக்க நாட்டை சேர்ந்த மருத்துவர் கூறியதையும், எலன் மஸ்க் கூறியதையும், அமெரிக்க ராணுவ அதிகாரி கூறியதையும், சைனா நாட்டை சேர்ந்த பேராசிரியர் கூறியதையும் டாட் கனெக்ட் செய்து ஒன்று சேர்த்தால் பல தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். தமிழ்நாட்டில் இருக்கும் சோசியல் மீடியா சேனல்களை பார்த்து நீங்கள் முடிவுக்கு வராதீர்கள். இம்ரான் ஹுசைன் கூறிய எச்சரிக்கை செய்திகளில் மிக முக்கியமானது 5G, 6G வராத இடங்களை தேர்ந்தெடுங்கள் என்று கூறியிருக்கிறார். தெரிந்து கொள்வதற்கு பல விஷயங்கள் இருக்கிறது. அவற்றை தெரிந்து கொண்டால் ஏன் ஹிஜ்ரத் செல்ல வேண்டும் என்பது உங்களுக்கு புரியும். இம்ரான் ஹுசைன் மட்டுமல்ல, பல இஸ்லாமிய அறிஞர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். இறைவனுடைய தண்டனை நீங்கள் எதிர்பார்க்காத பொழுதுதான் வரும். மேலும் மக்களுக்கு எவ்வளவுதான் அதை எடுத்து கூறினாலும் மக்கள் அதனை விளையாட்டாக எடுத்துக்கொள்வார்கள். சூரா அன்பியாவை மேற்கோள் காட்டி கூறிய இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். But the words of Allah subhanahu wa ta'ala become clearer and clearer to us every single day. There is something happening that show the depth of the words of the creator of the heavens and the earth. And in Surah Al-Anbiya, right in the beginning, Allah subhanahu wa ta'ala tells us, Bismillahir Rahmanir Rahim, اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون. ما يأتيهم من ذكر من ربهم محدث إلا استمعوه وهم يلعبون. Allah has revealed closer and closer to humanity comes their reckoning. The last hour is coming closer and closer. Whenever a renewed message comes to them from their Lord, they listen to it and then they play. Oh, you who believe, people today are living in a mass illusion. It is an illusion of civilization, an illusion of peace, an illusion of stability, because what seems stable today could change tomorrow. இந்த வீடியோ கிளிப்பில் அவர் கூறியதை கேட்டிருப்பீர்கள். என்னதான் மக்களை எச்சரித்தாலும் அதனை அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள், விளையாட்டாக எடுத்துக்கொள்வார்கள். சோதனை காலம் வரும் வரை மாய உலகில் இருப்பார்கள், தஜ்ஜாலுடைய வலையில் மாட்டிக்கொண்டிருப்பார்கள்.
அதனால் நாங்கள் கூறுவதை விளையாட்டாக எடுத்துக்கொள்பவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சும்மாதான் பயம்புறுத்துகிறோம் என்று நினைப்பவர்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் எச்சரிக்கை செய்யவில்லை என்று கூறாதீர்கள். தஜ்ஜால் கூட்டத்தால் உருவாக்கப்பட்ட இந்த மாய உலகம் நிலையற்றது. சுகமாக இருப்பது போல் தெரியும். ஹிஜ்ரத் செல்வதற்கு மனம் வராது. ஹிஜ்ரத் என்பது கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் அதுதான் உண்மையான வாழ்க்கை. உலகில் நடக்கும் பல பிரச்சனைகளை பார்த்துவிட்டு அது எங்களுக்கு நடக்கவில்லை, வரும் பொழுது பார்த்து கொள்ளலாம் என்ற மனநிலையில் இருப்பவர்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் சோதித்து விட்டான் என்று கூறுவார்கள். அல்லது இதையெல்லாம் யாருமே எங்களுக்கு கூறவில்லையே என்று கூறுவார்கள். அனைத்து செய்திகளையும் நிகழ்வுகளையும் எங்களால் வெளிப்படையாக கூற முடியாது. டெலிகிராம் மெம்பர்ஷிப் பகுதியில் சமீபத்தில் 3 காணொளிகளை பதிவேற்றம் செய்திருக்கிறோம். ஒன்று குளோபல் ரீசெட் எப்பொழுது நடக்கும் என்பதற்கான காணொளியும், 2வது ஜின் டெக்னாலஜி காணொளியும், 3வது ஒளியுகமும் அதன் தொடர்பான நோய் பரவுதல் திட்டம் பற்றிய காணொளிகளை பதிவேற்றம் செய்திருக்கிறோம். மேலும் பல தகவல்களை போஸ்டிங் மூலமாக விளக்கியிருக்கிறோம். நடக்க இருக்கும் நிகழ்வுகளை பற்றி தெரிந்து கொண்டு விழிப்புணர்வு பெற வேண்டும் என்றால் மெம்பர்ஷிப்பில் இணைந்து கொள்ளுங்கள். ஆதாரங்களுடன் நாங்கள் உங்களுக்கு விளக்குவோம். சலாமுன் அலைக்கும். வாழ்க பாதுகாப்புடனும் வளத்துடனும்.